இல்ல பொதுவாக இல்ல எஜுகேஷன் நீங்க கல்வித்துறை சம்பந்தப்பட்டவர் எல்லாருமே நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய இதில் திருச்சியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிகளை பற்றி பேசுகிறீங்களே தவிர கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கு இல்லையா? ஆமாங்க. கிராமத்தில் உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் தான் இதுவாகவே இருக்கீங்க. எத்தனை இரண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் இருக்குது நான் பார்த்துருக்கேன். இருக்கு, அதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, ரெண்டு பேர் தான். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகள் பக்கத்தில் இருக்க தனியார் பள்ளிகளுக்கு போகுது. கண்டிப்பாக. அதற்கான காரணம் என்ன? அதை நீங்கள் கூட்டு வரதுக்கு தான் அனைவருக்கும் கல்வி இருந்தது. நீங்கள் சமஸ்கிருஷியா நீங்கள் அதான் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. ஆனாலும் இந்த விகிதங்கள் குறைவதற்கான காரணம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது விகிதங்கள் மாணவர் சேர்க்கையில் விகிதங்கள் குறையுதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நான் வந்து ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஸ்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு SLAS ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சர்வே வெளியிட்டாங்க. மொத்தம் அந்த சர்வேல வந்து 90 லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். 3, 5, 8 இந்த 3 வகுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கும் ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. அதில் கலந்து கொண்ட மாணவருடைய தொகை வந்து 90 லட்சம் குழந்தைகள் கலந்து கொண்டார்கள். தமிழகம் முழுவதும் இந்த சம்மருக்காக கிடையாது. சம்மர் முடிகிறதுக்கு முன்னாடியே, அதை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பொது தேர்வு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வச்சிட்டோம். ரிசல்ட் வந்து இப்போ போன வாரம் வந்து முதல்வரும் மாநில நம்முடைய அமைச்சரும் திட்ட துணை தலைவர் வந்து ஜெயரஞ்சன் சாரும் வெளியிட்டாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. தரம் எப்படி இருக்குது, 3ஆம் வகுப்பில் எப்படி இருக்குது, 5ல் எப்படி இருக்குது, 8ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நெட்டில் போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வெளியிட்டிருக்காங்க, தமிழில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வந்து 3ஆம் வகுப்பு குழந்தைங்களுடைய ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், அதே மாதிரி நியூமெரிக்கல் ஸ்கில், தமிழ், ஆங்கிலம், கணிதம், இந்த 3 தான் பேசிக் ஸ்கில்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 பேசிக் ஸ்கில்லில் வந்து பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு ரெகுலராக வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அதுக்கு என்ன பேஸ் வைத்தாங்கன்னா அஸ்ஸர் ரிப்போர்ட், ASER ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் வந்து அஸ்ஸர் என்பது ஒரு தனியார் நிறுவனம். அவங்க தான் வந்து எடுத்தாங்க. கடைசியாக அவங்க 2024 ஆஃப்டர் கொரோனா அவங்க எடுத்தாங்க.